Very good morning. I welcome you all for the module number 8. Here we are going to see the design of cantilever beam. Right. Already module 7 la ஒரு design problem பார்த்தோம். So இன்னொரு problem இதெல்ல நம்ம பார்க்க போறோம். Design a cantilever beam of effective span 3 meter which has to carry a load of 12 kilonewton per meter in addition to its self height, right? அப்போ நம்ம self height தனியா கண்டுபிடிக்கணும் throughout its length. M20 grade concrete and Fe415 grade steel are to be used to keep the width of the beam uniform throughout, right? Width வந்து யூனிஃபார்மாக வச்சுருக்குறாங்க, ரைட்? ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோ. எஃபெக்டிவ் ஸ்பேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாரு, 3 மீட்டர், லோடு வந்து 12 kilonewton per meter, FCK வந்து M20ங்கிறனால 20, FI 415, right? First step என்னது, size of the beam. Since it is cantilever, நீ என்ன size யூஸ் பண்ணணும், small d வந்து L/5 to L/7. ஸோ நான் இங்கே என்ன எடுத்துக்கிறேன், 7 எடுத்துக்கிறேன், நீ 6 கூட எடுத்துக்கலாம், இல்லை 5 எடுத்துக்கலாம். அப்போ 3000/7 போட்டேன்னா உனக்கு எவ்வளோ வருது, 428.57, ரைட்? இப்போ கேபிட்டல் டி ஃபார்ம்லாம் என்னதையா, நீயா டக்குன்னு ஒன்று சொல்லி பாரு. ஸ்மால் டி ப்ளஸ் கிளியர் கவர் ப்ளஸ் டயா பை 2, ரைட்? கிளியர் கவர் எப்போயுமே 25 தான் பீமுக்கு. டயா வந்து எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கேன் நான் இங்கே 20, நீ 18 கூட வச்சுக்கலாம் தம்பி, தப்பு கிடையாது, ரைட்? அப்போ நான் 20 வச்சதுனால எனக்கு 463. அப்போ நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 470. இது எங்கே, சப்போர்ட்டில், ரைட்? சப்போர்ட்டில் எப்போயுமே உன்னோட டெப்த்து அதிகமாக இருக்கணும், ஃப்ரீ எண்டில் கம்மியாக கொடுத்துக்கலாம், ரைட்? ஃப்ரீ எண்டில் இப்போ வந்து அந்த கேபிட்டல் டி தான் இதில் பார்த்துருக்கேன், ரைட்? ஸ்மால் டி அது கரஸ்பாண்டிங்காக -25 மைனஸ் டயா பை 2 போட்டு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு 435 வச்சுருக்கனால அதில் பாதி, அரவுண்டு பாதி வந்து நான் ஃப்ரீ எண்டில் அசியூம் பண்ணிக்கிறேன், ரைட்? அப்புறம் பிரெத் வந்து எவ்வளோ தான் எடுக்கணும், d/2 எடுத்துக்கிறோம், ரைட்? அப்போ d/2னா 470/2. கேபிட்டல் டி எவ்வளோன்னு பார்த்துக்கோ, 470/2 வந்து 235. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிச்சு, ரைட்? திருப்பி சொல்கிறேன், கேன்டிலீவர் பீம்ங்கிறதுனால L/5 to L/7 எடுக்கணும். நீ என்ன வேல்யூனாலும் அசியூம் பண்ணிக்கோ, 7க்கு மேலே போயிடாத, இல்லை 5க்கு கீழே கொண்டு வந்துடாத, ரைட்? L/6 கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பிரெத்து வந்து பாதி எடுத்துக்கோ கேன்டிலீவர்னா, அங்கே வந்து 1/3 to 2/3 அசியூம் பண்ணுவேன் சிம்பிளி சப்போர்ட்டில். கேன்டிலீவர்னா பாதின்னு ஞாபகம் வச்சுக்கோ, ரைட்? 470/2. ஸ்டெப் 2 என்னதுப்பா, லோடு கேல்குலேஷன். ஸோ இங்கே வந்து கேன்டிலீவருங்கிறனால எப்போயுமே ஸ்பேனால் மல்டிப்ளை பண்ணிக்கோ. உனக்கு லோடு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பாரு, 12 kilonewton. ஸ்பேன் எவ்வளவு, 3 மீட்டர், ரைட்? 3 மீட்டர் தானே. ஸோ 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறேன், 36 kilonewton. இப்போ இங்கே வந்து எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கோம், 470. சப்போர்ட்டில் ஃப்ரீ எண்டில் 200, ரைட்டா? அப்போ இந்த 200 வரைக்கும் ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன், இந்த ரிமைனிங் வந்து ட்ரையாங்குலர் போர்ஷன். ஸோ செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன் பார்த்தா அப்படின்னா 200, 0.2 போட்டிருப்பேன். டெப்த்து பிரெத் எவ்வளோ இருக்குது, 0.235, 235 தானே, 0.235. லென்த்து இன்ட்டு 25, ரைட்டா? அப்போ இது வந்து 3/2ல் ஆக்ட் ஆகும், ரைட்டா? இதில் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேயே படித்தது தான். அடுத்தது செல்ஃப் வெயிட் ஆஃப் ட்ரையாங்குலர் போர்ஷன். ட்ரையாங்குலர் போர்ஷனுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் போடும், ½ இன்ட்டு பிரெத் எவ்வளவு, 0.235. டெப்த்து வந்து எவ்வளவு, 470ல் 200 போயிடுச்சுன்னா 270, அப்போ 0.27 போட்டிருக்கேன். 25 வந்து யூனிட் வெயிட்டு, ஸ்பேன் போட்டிருக்கேன். இது எங்கே ஆக்ட் ஆகும், இங்கே இருந்துன்னா 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ். 1/3 ஆஃப் எவ்வளவு, 3 மீட்டர், 3/3, ரைட்டா? இப்போ லோடு கேல்குலேஷனில் நீ வந்து செல்ஃப் வெயிட் கண்டுபிடிச்சிட்ட, ஆல்ரெடி லோடும் கொடுத்துருக்குறாங்க, ரைட்? இப்போது தேர்ட் ஸ்டெப் என்னது, எஃபெக்டிவ் லென்த்து. எஃபெக்டிவ் லென்த்து அவங்க 3000 தான் கொடுத்துருக்கறனால நம்ம அப்படியே ஆசிட்டிஸ் எழுதிக்கிறோம். ஸ்டெப் 4 பெண்டிங் மொமெண்ட்டு. ஸோ ஃபேக்டர்ட் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, 1/5 இன்ட்டு உன்னோட லோடு. ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் லோடு எவ்வளோப்பா, 39.525 இன்ட்டு உன்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி 3/2 போட்டிருக்கேன்னு பாரு, 39.525 இன்ட்டு 3/2 ப்ளஸ் உன்னோட ட்ரையாங்குலர் லோடு எவ்வளோன்னு பாரு. ட்ரையாங்குலர் லோடு 2.379 இன்ட்டு 3/3, ரைட்? இப்போ உனக்கு ஃபேக்டர்ட் பெண்டிங் ஒன் கிடச்சிருச்சு, ரைட்? ஸோ இதில் வந்து அடுத்தது ஸ்டெப் 5 வந்து எஃபெக்டிவ் டெப்த்து. எஃபெக்டிவ் டெப்த் எதில், பேலன்ஸ்டு செக்ஷனோட ஃபார்முலாவில் போடுவேன், MU லிமிட் ஃபார்முலாவில் போடுறேன். ஸோ இங்கே 92.49 இன்ட்டு 10⁶ கன்வெர்ட்டிங் கிலோநியூட்டன் மீட்டர் இன்ட்டு நியூட்டன் MM. இங்கே அப்படியே இதில் வந்து அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், அதாவது இந்த இடத்துல நீ என்ன கண்டுபிடிக்க போகிற, எஃபெக்டிவ் டெப்த் வந்து நீ ப்ரொவைட் பண்ணது கரெக்டானு செக் பண்ண போகிறோம். அதனால் டி மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாத. FCK 20, பிரெத் 235, ஸ்மால் டி அப்படியே வச்சுக்கோ. XU மேக்ஸ் பை டி அந்த டேபிள் பேஜ் நம்பர் 54ல் டாப்பில் இருக்கும். என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணுறியோ அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ XU மேக்ஸ் பை டி போடணும். 415க்கு வேல்யூ எவ்வளவு, 0.48. இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேல்குலேட்டரில் போட்டு டி கண்டுபிடிச்சினா எவ்வளோ வருதுன்னு பாரு, 377. நம்ம எவ்வளோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பாரு, 435. ஆனால் தேவையானது எவ்வளோ தான் வருது, 377. ஸோ நம்மளோட டெப்த் நம்ம அசியூம் பண்ணது ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் ஓகே, ரைட்? அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்னது, ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஏரியா ஆஃப் ஸ்டீல் ஃபார்முலா என்னதுப்பா,
0.87 FYAST D into 1 minus FYAST by BD FCK. இதில் எல்லா வேல்யூவும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன் எக்ஸப்ட் AST. ரைட், இங்கே வந்து கரெக்டாக பாரு, உன்னோட மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 92.49 into 10 power 6. 0.87 FYக்கு பதிலாக 415 போட்டேன். AST அப்படியே வச்சுருக்கேன். ஸ்மால் டிக்கு பதிலாக 435. பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோ. 1 minus 415 AST. பிக்கு பதிலாக 235. 435 டிக்கு பதிலாக FCK 20. ரைட், இப்போது கால்குலேட்டரில் கரெக்டாக போடு. 0.87 415 into 435. ரைட்டா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எவ்வளோ கிடைக்கும் பாரு, இந்த வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் இங்கே ஒன்று தானே இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ AST மைனஸ். ரைட், இப்போது கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு 415 போட்டு டிவைடட் பை 235. 415 போடு, டிவைடட் பை போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 235 into 435 into 20 போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு போட்டுரு. ரைட், ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ என்ட்டு எவ்வளோ போடணும், இது எல்லாத்தையும் போடணும். ரைட், 2 டேர்மாக மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, உள்ளே கொண்டு போய் அதுக்காக இன்ட்டு 0.87 into 415 435 போட்டேன்னா 31.88 கிடைக்கும். இந்த ASTயும் இந்த AST என்ன ஆயிரும், A into A என்ன ஆகும், A ஸ்கொயர் தானே, அது மாதிரி AST ஸ்கொயர் கிடச்சிது. ரைட், அப்போது இது எல்லாத்தையும் நீ ஒரு பக்கம் கொண்டு வந்துடு. இந்த 31.88 இன்ட்டு AST ஸ்கொயர் இந்த சைடு போகிறதுனால என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இது இங்கிட்டு கொண்டு வரல, மைனஸ் 157056.75 AST plus 92.49 into 10 power 6 equal to 0. ரைட், இப்போ உன்னோட கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடில் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண மோடை அமைக்கிட்டு ஈக்குவேஷன் போயிட்டு டிகிரி என்ன கொடுக்கணும், 2 கொடுத்துட்டு உன்னோட ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் A கேட்கும் இல்லையா, அதுக்கு என்ன கொடுப்பேன் 31.88. பிக்கு பதிலாக இந்த வேல்யூ. ரைட், இன்க்ளூடிங் உன்னோட சைன் கன்வென்ஷன். சிக்கு பதிலாக இது கொடுத்த அப்படின்னா AST 2 கிடைக்கும். ரைட், அதில் எது கம்மியாக இருக்குன்னு பாரு, 683.8 mm ஸ்கொயர். ரைட், இப்போ நம்ம எப்போயுமே ஏரியா ஸ்டீல் கண்டுபிடிச்சோன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே ஒன்று டேரெக்டாக போட்டுவிட்டேன். நம்பர் ஆஃப் பார்ஸ் ஃபார்முலா என்னது, கேபிட்டல் AST பை ஏரியா ஆஃப் 1 பார். கேபிட்டல் AST என்னது 683. இங்கே நம்ம என்ன டயா பார் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கா, 20 mm பார் யூஸ் பண்ணேன். இப்போ 5/4 into 20 ஸ்கொயர் போட்டு டிவைட் பண்ண அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்குது, 2.17. ஸோ அதுதான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன எழுதியிருக்கேன், ப்ரொவைட் 3 numbers of 20 mm டயா பார்ஸ். ரைட், ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ திரும்பி சொல்கிறேன் நான் உனக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, சைஸ் ஆஃப் த பீமு. ஸோ L/5 to L/7. ஸோ நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம், L/5 வச்சுக்கலாம், L/6 வச்சுக்கலாம், இல்லை L/5.5 கூட வச்சுக்கலாம். ரைட், அப்போ L/5லேருந்து L/7. மேம் இது 7 தான் எடுக்கணுமா, எல்லாரும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ உனக்கு என்ன விருப்பமோ இந்த 2 வேல்யூக்கும் நடுவில் எடுத்துக்கலாம். ரைட், அந்த ஸ்மால் டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது மறந்துடாது தம்பி, கேபிட்டல் டிங்கிறது ஓவராலாக சைஸு. ரைட், ஸ்மால் டி ப்ளஸ் கவர் ப்ளஸ் டயா/2. கவர் எப்போயுமே எவ்வளோ தான், பீமுக்கு 25 mm. ஸ்லாபுக்கு மாறும் தம்பி, பீமுக்கு 25 mm, கவர் வந்து 25 mm. ரைட், என்ன டயா அசியூம் பண்ண போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் நீ கடைசி வரைக்கும் இந்த டயா தான் யூஸ் பண்ணணும். ரைட், இங்கே டயா/2 போட்டுட்டோம். ரைட், ஸ்மால் டி வந்து கேபிட்டல் டியில் நான் இது இங்கேயே ரவுண்ட் ஆஃப் 470 வந்துச்சுன்னா நான் திருப்பி இதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே 463.5 வந்தனால நான் திருப்பி அதை என்ன பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணதுனால தான் திருப்பி ஸ்மால் டி கண்டுபிடிச்சிருக்கேன். மைனஸ் கவர் மைனஸ் டயா/2. ரைட், அதுக்கப்புறம் வர்ற வழியில் பாதி வச்சுட்டு ஃப்ரீ எண்ட் போட்டுக்கும். இந்த லோடு கால்குலேஷன் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆக கேண்டிலிவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் கேண்டிலிவர் பீம்னாலே ஃபிக்ஸடில் ஒரு சப்போர்ட்டும் ஃப்ரீ எண்டில் ஒரு டெப்த்தும் ஃபிக்ஸடில் ஒரு டெப்த்தும் இருக்கும். ரைட், அதனால தான் நம்மளுக்கு இல்லையா யூனிஃபார்ம் டெப்த்தை வச்சு டிவைட் பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட், அப்போது இதுக்கு லோட் கால்குலேஷன் பார்க்குறப்போ உன்னோட லோடு இன்ட்டு என்னது லென்த்து போட்டுக்கோ. பிகாஸ் கிலோநியூட்டன் பெர் மீட்டரில் இருக்கா, ஸோ நம்ம என்னத்துக்கு மாற்றுறோம், பாயிண்ட் லோடாக மாற்றுறோம். அதனால் இன்ட்டு ஸ்பேன் போட்டுக்கோ. அகைன் உன்னோட டெப்த்து வந்து ஃபிக்ஸடில் 470, இங்கே வந்து உன்னோட 200 நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ரைட், அதனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெப்பிசைடால் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷனாகவும் ஒரு ட்ரையாங்குலர் போர்ஷனாகவும் மாற்றிருக்கோம். எதுக்காகனா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈஸியாக ஞாபகம் வரும். ரைட், அப்போ செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன் எவ்வளோ இருக்கும், ஏரியா இன்ட்டு லென்த் இன்ட்டு யூனிட் வெயிட். ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது, பி இன்ட்டு டி தானே. ஸோ பிரெத் எவ்வளோ அசியூம் பண்ணால் 0.235. டெப்த் எவ்வளவு, இந்த ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கு 200. ரைட், இன்ட்டு லென்த்து இன்ட்டு 25 போட்டுரு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இது எங்கே ஆக்ட் ஆகும்பா, உன்னோட பாதியில் 3/2. ரெக்டாங்குலர்னாலே பாதி தானே. அப்புறம் செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன். ஸோ செல்ஃப் வெயிட் ஆஃப் ரெக்டாங்குலர் போர்ஷன் என்னது 1/2 இன்ட்டு
ஏரியா ஆஃப் பிஹெச் தானே. ஸோ 1/2 இன்ட்டு பி வந்து 0.235 இன்ட்டு 0.27 இன்ட்டு உன்னோட யூனிட் வெயிட் இன்ட்டு லென்த்து போட்டுக்கிறீங்க. ரைட், இதுலேருந்து இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா அது எங்கே ஆக்ட் ஆகும்? சின்ஸ் இட் இஸ் ட்ரையாங்கிள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ இங்கேருந்து பார்க்குறேன், நாட் திஸ் எண்டு, சப்போர்ட்லேருந்து பார்க்குறதுனால 1/3, அப்போ 3/3. ரைட், அப்புறம் எஃபெக்டிவ்லேருந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸ்டெப் 3னால எஃபெக்டிவ் லென்த்து தான். ஸ்டெப் 4 என்னது பெண்டிங் மூமெண்ட்டு. ஸோ நீ பாயிண்ட் லோடாக மாற்றிட்டதுனால கேன்டிலீவருக்கு என்ன பண்ணுவோம், லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். யூடிஎல்னால் என்ன பண்ணணும், லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. சின்ஸ் நீங்கள் பாயிண்ட் லோடாக மாற்றினதுனால லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி நீ வந்து ஃபேக்டர்ட் பெண்டிங் மூமெண்ட், ஏன்னா இங்கே லோடில் வந்து நீ 1.5 மல்டிப்ளை பண்ணல, அதனால் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் பெண்டிங் மூமெண்ட்டில். ரைட், ஸோ அப்போ இந்த வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு. ஸ்டெப் 5 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டெப்த்து. எஃபெக்டிவ் டெப்த் எப்பயுமே பேலன்ஸ்டு செக்ஷனில் தான் செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உனக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறத விட ரெக்கார்டு வந்து கம்மியாக வருதான்னு பார்க்குறேன். அண்ட் த லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்டீல். ரைட், இது வந்து அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ் செக்ஷனை வச்சு அதில் போட்டு கேபிட்டல் ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிட்டதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பாஸ் ஃபார்முலா என்னது, கேபிட்டல் ஏஎஸ்டி பை ஸ்மால் ஏஎஸ்டி. ஸ்மால் ஏஎஸ்டிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் ஏரியா ஆஃப் 1 bar. ரைட், ஸோ அதுக்கப்புறம் ப்ரொவைட் எத்தனை நம்பர் வருதோ யூ ஹேவ் டு ரைட் இட் அஸ் ப்ரொவைட் 3 numbers of 20 mm dia bars. Right, so thank you.